அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச மகளிர் தினம் 8ஆம் தேதி. ஆனால் ஒரே நாளில் எல்லா விடயங்களையும் எல்லாரும் செய்ய முடியாது. மரபு திங்கள் போல அந்த எங்களுடைய தை மாதம் போல நாங்கள் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை பலரும் பல இடங்களிலும் கொண்டாடுகின்றோம். இந்த முறை எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. தமிழ் பெண்கள், தமிழர்கள், ஆண்களும் கூட சில இடங்களிலே சேர்ந்து செய்கின்றார்கள். இந்த பெண்கள் தினத்தை நல்லொரு தினமாக எடுத்து அதற்காக விழா எடுக்கின்றார்கள். அன்று பெண்கள் தங்களுடைய ஒரு வெற்றி வகை, அதாவது தாங்கள் அடைந்த வெற்றிகளையும் தாங்கள் செய்யக்கூடிய விடயங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பல இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. சொல்லுங்க. இந்த நேரத்தில் நாங்கள் பெண்களை எவ்வாறு ஒன்றிணைக்கலாம், எவ்வாறு அவர்கள் சேர்ந்து மற்றவர்களுடன் இணைந்து தங்களுடைய வெற்றி வாகையை சூடலாம், வெற்றியை கொண்டாடலாம், வெற்றிகரமாக வாழலாம் என்ற விஷயம் மிக முக்கியமான விஷயமாக இந்த முறை கவனிக்கப்படுகின்றது. தனித்து பெண்கள் தங்களுடைய விடயங்களை செய்வது மாத்திரமல்லாமல் தங்களுக்காக தங்களுடைய குரலை எழுப்புவது மிக முக்கியம். அதே நேரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து மற்றவர்களையும் இணைத்து எவ்வாறு தங்களுடைய பாதையை சீராக அமைக்கலாம் என்பது பற்றிய ஒரு விழாவாக இருக்கின்றது. இதற்கு சென்டினரி வைத்தியசாலையில், ஸ்காப்ரோவில் உள்ள வைத்தியசாலையில் போன கடந்த மாதம் இல்லை, இந்த மாதம் தான் 2ஆம் தேதி அந்த விழா ஒன்றை எடுத்தார்கள். அந்த விழாவிலே பெண்களுக்கான பல விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டன. புற்றுநோய் பற்றி கலந்துரையாடப்பட்டது. அது தெற்காசிய பெண்களுக்காக செய்யப்பட்டாலும் பல தமிழ் பெண்கள் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அதனை ஒழுங்குபடுத்துவதில் இங்கு இன்று எங்களுடன் தன்னுடைய கருத்தை அளவளாவி தங்களுடைய கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் டாக்டர் காயத்ரி நாகநாதன் அந்த சபை, அந்த ஒழுங்குபடுத்திய சபையில் ஒருவராக இருந்தார். வசந்தத்தையும் அதற்கு அழைத்திருந்தார். அந்த அழைப்புக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சமூகம் இணையும் பொழுதுதான் ஒரு வைத்தியசாலையோ அல்லது எந்த நிறுவனமோ நன்றாக இயங்க முடியும். இயங்குகின்றது என்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கும் ஏற்படும் என்பதை இவர்கள் உணர்ந்து அங்கு செய்து கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அங்கு வராதவர்களுக்காக இன்னும் ஒரு நிகழ்ச்சி செய்வதற்காக அங்கு 100 பேர் தான் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு மேலாக பதிவு வந்த காரணத்தினால் அதை செய்ய இருக்கின்றார்கள் என்பதையும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த சர்வதேச மகளிர் தினம் இன்று 3 வந்திருக்கின்றார்கள். இந்த தினத்திலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. இந்த 3 இந்த துறையிலே மிகவும் முக்கியமானவர்கள். குறிப்பாக முதலாவதாக பேச இருப்பவர் சதா விவேகானந்தன். அவர் குடும்ப சேவை சங்கம் என்ற ஒரு சங்கம் இருக்கின்றது இங்கே. அதாவது FST என்று சொல்வார்கள், ஃபேமிலி சர்வீஸ் ஆஃப் டொராண்டோ. அதிலே கிட்டத்தட்ட 20 வருட காலமாக பெண்கள் வன்முறைக்கான ஒரு கவுன்சிலராக அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பல பெண்களுடைய வாழ்க்கையிலே பாலூட்டியவராக இருக்கின்றார். இந்த ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், அதாவது பால் அடிப்படையிலே வன்முறை நிகழ்வது, அது தொடர்ச்சியாக எல்லா நாடுகளிலும் நடக்கின்றது. தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, பல இடங்களிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் தினமும் கூட இப்படியான நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றாள். அது ஆண்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கு பிள்ளைகளாக இருக்கலாம். யாரோ மூலமோ ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிலருடைய வாழ்க்கையிலே தென்றல் வீசுகின்றது,
ஆனா பலருடைய வாழ்க்கையிலே புயல் வீசுகின்றது. அது இன்னமும் தொடர்கின்றது. எங்களுடைய சகோதரிகள், இங்கு இருக்கின்ற பூர்வீக குடி பெண்கள், அவர்களுடைய துயரத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அவர்களுடைய துயரத்திலும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும். சிலருடைய கருத்திலே இது தமிழ் பெண்களுக்குரியது, அல்லாது கருப்பு பெண்களுக்குரியது, அல்லது தெற்காசிய பெண்களுக்குரியது என்ற அந்த கருத்தை நின்றுட்டுதப்பா, திடீரென்று அவன் இது செய்துட்டான். போகுதா? கேக்குது பார்வதி. கேக்குதா? ஓ Yeah. சாரி. அவருக்கு சொல்லுங்க, ஒன்றும் செய்ய வேணாம். நாங்க அவர் மற்ற கம்ப்யூட்டர்ல ஏதோ செய்து கொண்டிருக்கிறதானு தெரியும். ஓகே, கேக்குதா இப்ப? ஓ கேக்குது, தெரியுது உங்களையும் படிவா. கோ. ஓகே, நன்றி. இந்த இந்த நிலைமையிலே நாங்கள் பல கொடூரங்களை இன்னமும் தான் பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டிலே பெண்களினுடைய தலைமைத்துவத்திலே ஏராளமான குடும்பங்கள் இந்த போர்க்கால சூழலாலே எங்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே பெண்கள் தலைமைத்துவம் அங்கே கூடுதலாக நடைபெறுகின்றது. அவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். அவர்களில் சிலர் வெற்றிகரமாகவும் இயங்குகின்றார்கள். புதுக்குடியிருப்பிலே ஒரு பெண் பெரிய ஒரு வியாபாரத்தை, ஒரு சிறிய வியாபாரமாக தொடங்கி பெரிய வியாபாரத்தை அவர் செய்து வருகின்றார். அதே போல முயற்சி உள்ள பெண்கள் நன்றாக முன்னேறுகிறார்கள். இங்கு கனடாவில் கூட பல விதமான நிகழ்வுகள் பெண்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் பெண்களுக்கு நடக்கும் நிகழ்வுகள். 2006ஆம் ஆண்டிலே சில பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 90களிலே பல பெண்கள் தற்கொலை செய்தார்கள். அண்மையிலும் சில பெண்கள் தற்கொலை செய்ததை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதே நேரத்திலே இன்றைய காலகட்டத்திலே ஆண்களுடைய தற்கொலை, குறிப்பாக இளைஞர்களுடைய தற்கொலை, நாங்கள் இந்த சைக்கோசோசியல் எஜுகேஷன் சீரீஸ் தொடங்கினதே எங்களுடைய ஆண்கள் ஏராளமாக கஷ்டப்படுகிறார்கள். அந்த கஷ்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பலர் பலவிதமான பிரச்சனைகளை தாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படும் அனர்த்தங்களும் பலவிதமாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக இளைஞர்கள், எங்களுடைய இளைஞர்கள் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறார்கள். இந்த 2019ஆம் ஆண்டிலே இந்த கோவிட் தொடங்கின காலத்திலே கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட எங்களுடைய இளம் ஆண்கள் போதை வஸ்துக்கு இரையாகினார்கள். அவர்களுடைய உயிரை அது எடுத்து விட்டது. அதனை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய சமூகத்திலே என்ன நடக்கின்றது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. இன்று இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் எங்களுடைய நாட்டிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலசி ஆராய வேணும். ஆனால் இன்று சதா தன்னுடைய கருத்தாடலில் எனக்கு இது முந்தியே தெரிஞ்சிருந்தால் என்று தொடங்குகின்றார். அவ பல விடயங்களை பற்றி பேசக்கூடியவ, எதை பேச போகின்றார் என்று தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய நிபுணராக வந்திருப்பவர் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அதாவது மார்பக அறுவை சிகிச்சையிலே எங்களுக்கு ஒரு தமிழ் பெண் வந்திருக்கின்றார். அவர் எங்கள் நாட்டிலும் யாழ் பல்கலைக்கழகத்துடன் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு சென்று தான் படித்த காலத்தில் 2016ஆம் ஆண்டு அங்கு சென்று அவர்களுடன் இணைந்து பல விடயங்களை செய்திருக்கிறார் படித்த காலத்திலேயே. அப்ப அவர் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் ஏதோ ஒரு வைத்தியசாலையிலே அவர் மிக விரைவிலே ஒரு சர்ஜனாக வருவார். அவர் இப்பொழுது ஃபெலோவாக இருக்கிறார். அதாவது புற்றுநோய் தொடர்பான அறுவை சிகிச்சை, மார்பக அறுவை சிகிச்சையிலே ஒரு நிபுணராக வெளிக்கிட்டிருக்கிறார். அவர் எந்த வைத்தியசாலைக்கு செல்ல போகின்றார் என்பது தெரியாது. அதை பற்றி நாங்கள் கூறிக்கொள்வோம். இப்பொழுது சதாவை பற்றி சில விஷயங்கள். இந்த மூவரிலே முதலாவதாக பேச இருப்பவர் சதா விவேகானந்தன். அவர் வசந்தத்திலும் ஆரம்ப காலத்திலே வேலை செய்தவர். ஃபேமிலி சர்வீஸ் ஆஃப் டொரண்டோவில் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த பெண்களுக்கான ஆற்றுகை,
கவுன்சிலிங் வேலையை செய்து கொண்டு வருகின்றார். பல பெண்களுடைய வாழ்க்கையில் அவர் மிகுந்த தாக்கத்தை செலுத்தியவர். அவர் இலங்கையிலே படித்து, ரஷ்யாவிலும் பின்னர் படித்து எம்எஸ்சி இன் எக்கனாமிக்ஸ் படித்தவர். அதற்கு பின்னர் பெண்கள் தொடர்பாக மாஸ்டர்ஸ் டிகிரி செய்தவர். அதற்கு பின்னர் FSAயிலே இன்று அவர் ஆற்றுப்படுத்துபவராக ஒரு உளவியலாளராக சைக்கோதெரபிஸ்ட் என்று சொல்லுவார்கள், அதாக ரெஜிஸ்டர்டாக இருந்து வேலை செய்கின்றார். அவர் பல்கலைக்கழகங்களிலும் சில கருத்தரங்குகளிலே பங்கு பெற்றி இருக்கின்றார். அதாவது எங்களுடைய ஆண்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான கருத்தாடலே அங்கு பல்கலைக்கழகத்திலே பங்கு பற்றினார். அதை விட பெய்ஜிங் சீனாவிலே இன்டர்நேஷனல் விமென் டே கொண்டாடப்பட்ட அந்த வருடத்திலே அவர்கள் அங்கு சென்று அங்கும் ஒரு கட்டுரையை வாசித்திருக்கின்றார். அவர் விவாகராக அவர் சொல்லி கொண்டு போனா பல விஷயங்களை சொல்லலாம், ஆனால் அவர்களை பேச விட வேண்டும். ஆகவே அவர் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து ஒரு வேலையையும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். இலங்கையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது என்ற ஒரு நிறுவனத்துடன் இணைந்து அவர் அங்கு வேலை செய்கின்றார். அவரை இப்பொழுது நாங்கள் பேசுவதற்கு அழைக்கின்றோம். சதா, உங்களுடைய வருகைக்கு நன்றி. டாக்டர் பார்வதி, உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்ல வேணும். பெரிய என்னை பற்றி கணக்க வாசிச்சிருக்கிறீங்க, சொல்லி இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே இன்று மாலை இந்த எங்களுடைய உரையாடலை கேட்க வந்திருக்கிற அனைத்து ஆர்வலர்களுக்கும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கணும், அவர்களுக்கும் டாக்டர் பார்வதி, டாக்டர் காயத்ரி, அனோஜா என்னோட சேர்ந்து இங்கே இந்த உரையாடல்ல பங்கு பெற்று வந்திருக்கிற எல்லாருக்கும் எனது வணக்கம். வசந்தத்துக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த டாபிக் எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் என்றதுதான் அந்த டாபிக். நீங்க யோசிக்கலாம், இது என்ன எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் இந்த டாபிக் அண்டு. டாக்டர் பார்வதி சொன்ன மாதிரி நான் 20 வருஷம் இங்க கனடாவில் ஒரு சைக்கோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். அதே நேரத்தில் வேறு நாடுகள்லையும் நான் வேலை செய்திருக்கிறேன். என்னிடம் உதவி நாடி வந்தவர்கள் வளமையாக சொல்லுவது, ஒரு செய்து கொண்டு போகும் பொழுது அது ஆணை இருந்தேன, பெண்ணை இருந்தேன, யுத்தம் இருந்தேன சொல்லுவார்கள். என்னடா, அட எனக்கு இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் இப்படி செய்திருக்க மாட்டேன், அட எனக்கு இது முதலே தெரிஞ்சிருந்திருந்தா நான் இன்னொரு வழியை நாடி இருப்பேன். இந்த வசனம் ஒவ்வொருவருடைய வாய்க்குள்ளாலேயும் வந்து போன ஒரு வசனம். அதுல தான் நான் இருந்து யோசிச்சேன், இது எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் என்ற அந்த டாபிக்ல இதை கதைப்போம். அப்ப என்ன எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் என்றதை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இது இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, சர்வதேச மகளிர், எல்லா தலைப்பிலையும் நாங்கள் கதைக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கிறத மாத்திரம் கதைக்காம, உங்களுக்கு நல்லா வர்றதுக்கு என்ன வழி தேவை, நாங்கள் குடும்பங்களோ சமுதாயமோ இன்னும் நல்லாக வர்ற வேண்டுமென்றால் நாங்கள் என்னத்தை செய்ய வேணும் என்றதைத்தான் கதைப்போம் என்று நான் யோசித்து இங்க வந்திருக்கிறேன். ஸோ இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமென் அல்லது ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் என்றது கனகாலமாகவே பலரையும் ஈர்க்கப்பட்ட ஒரு டாபிக். சிலருக்கு அது சென்சிட்டிவ், அதாவது சிலருக்கு அதை கதைக்க பயமாக இருக்கும், சிலருக்கு அந்த துறையில ஈடுபட பயமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில இது எந்த வீட்டுல இல்லை, மற்ற வீட்டுல தான் நடக்கிறது, ஆனபடியே எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு ஒரு சிந்தனை இருக்கும். வேறு பெண்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு இது உதவ போனால் இங்க மற்ற குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருமோ அல்லது எந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருமோ என்று பல விதமான அங்கலாய்ப்புகளும் கேள்விக்குறிகளும் இருக்கும். ஒருவரும் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து தான் இங்க நாங்கள் குடும்பங்களையும் வளர்க்கலாம், சமுதாயத்தையும் வளர்க்கலாம்.
இப்ப இந்த வன்முறையானது எந்த விதமாக குடும்பங்கள்ல நடைபெறுகிறது என்பதை நாங்க பார்ப்போம். குடும்பம் என்று நான் சொல்லும் பொழுது இப்ப 3 தலைமுறை வந்துட்டுது இங்க கனடாவில் எங்கட இருந்து பாத்தீங்கன்னா 3 தலைமுறை. ஒரு வீட்டுல பாட்டா பாட்டி இருப்பினும் அம்மா அப்பா பிறகு பிள்ளைகள் யுத் அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டின. அப்ப இப்ப வார குரூப் 25 30 35 வயது ஆண்கள் பெண்களும் வருகிறார்கள் என்னட்ட. 50 50க்கு கூடியவர்கள் முந்தி 35 40 50 இருந்தவர்கள் வேறு வேறு தேவைகளுக்கு வருவார்கள். அங்கால சீனியர் அபியூஸ், அதாவது 65 வயது தாண்டினவர்களோ அதுக்கு மேலானவர்களுக்கு வயோதிப இல்லங்கள்ல வயோதிபர்களாக வந்த பிறகு அவர்களுக்கு நடக்கிற வன்முறைகள். இவ்வாறாக 3 தலைமுறையிலேயும் வித்தியாசமாக வன்முறைகள் நடைபெறுகிறது. இது எல்லா குடும்பங்கள்லையும் இல்லை, ஆனால் நடைபெறுகிறது. எங்களுக்கு சில வேளை தெரியாது, நாங்கள் இது வன்முறையில ஈடுபடுகின்றோம் என்றே தெரியாது. அல்லது எங்களுக்கு வன்முறை, நாங்கள் ஒரு ஆளை ஒரு வன்முறைக்கு உட்படுத்துகின்றோம் தெரியாது, நான் வன்முறையை செலுத்துகிறேன் என்றும் தெரியாது, மற்றவர்களுக்கு நான் இதால் தாக்கப்படுகிறேன் என்றும் தெரியாது. அது அப்படித்தான் அது நடந்து கொண்டு இருக்கும். இப்ப நேற்று முந்தின நாள் நீங்க நியூஸ்ல பாத்துறீங்கன்னா, அந்த அஃப்ரோசென்ட்ரிக் ஸ்கூல் டீச்சர் ஒரு ஆளை ஹஸ்பண்ட் மர்டர் பண்ணி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் வேற எங்கேயோ அம்மா அப்பா 2 பிள்ளைகள். இவ்வாறு ஒவ்வொரு கிழமையும் நாங்க நியூஸ்ல பார்த்தோம்னா எல்லா எத்னிக் குரூப்புக்குள்ளேயும் இது நடந்து கொண்டே இருக்குது. நாங்களுமோ வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அதுவுமோ குறைகிறதாக இல்லை. இது எங்க என்ன விதமாக நடக்குது என்று பார்த்தோம் என்றால், முதலாவது சொல்லுவார்கள் பிசிக்கல் வயலன்ஸ் என்று. அதாவது நாங்கள் ஒரு கையால் அடிக்கிறது, தடியால் அடிக்கிறது, தும்பு தடியால, போனால வீசுறது, போன் எடுத்து வீசுறது, அல்லது வச்சிருக்கிற சாமானால வீசுறது, கத்தியால குத்துறது, இது எல்லாம் பிசிக்கல் வயலன்ஸ் என்று சொல்றது. வேர்பல் வயலன்ஸ் என்று சொல்றது, அதாவது கத்துறது, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறது, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் இதெல்லாம் தெரியும் என்ற, நீ ஒரு மடச்சி என்றது, நீ ஒரு மடையன் என்றது, இப்படியாக வேர்பல் வார்த்தை பிரயோகங்களால அவர்களை புண்படுத்துவது. அடுத்தது ஃபைனான்ஸ். அதாவது சில பெண்கள் சொல்லுவார்கள், எந்த சேலரி என்னட்ட கையில வர்றதே இல்லையாண்டு. நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு லேடி வந்தவ ராயல் பேங்க்ல வேலை செய்கிறா, சொல்லி எனக்கு அழுதா. ஃபண்ட் ரைசிங் தென்னட்ட $2 இருக்காதாம் பர்ஸ்ல. ஏனென்னா தன் சேலரி அப்படியே பேங்க்குக்கு போறதாம், ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதான், தனக்கு ஒன்றுமே இதான். தான் சிலவுல ஏதாவது வேண்டோணுமெண்டா விடிய கேட்டா என்னத்துக்கு வேணும் ஏதுக்கு வேணும்னு பல கேள்வி கேட்டுத்தானே தெரிவராம். அதால தான் அதை பற்றியே கதைக்கிற இல்லையன்னு அவ சொன்னான். எனக்கு இது நம்ப முடியாம போய்விட்டது. என்னண்டா, பேங்க்ல வேலை செய்யறா, கொழும்புல கமர்ஷியல் பேங்க்ல வேலை செய்தவ, இங்க ராயல் பேங்க்ல வேலை செய்யறா, ஒரு பேர் போன பாடசாலையில படிச்சவ, அவன் அப்பா அம்மாண்ட படிப்பையும் பார்த்தாலும் நல்ல ஒரு படிச்ச ஒரு குடும்பம், இப்படி எல்லாம் இருந்தவ, அட இவ இப்படி கதைக்கிறாவேன்னு உண்மையில எனக்கு முதல் இது நம்ப முடியாம போய்விட்டது. இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நான் 2-3 கேள்வி 2-3 செஷனுக்கு பிறகுதான் அது யதார்த்தமா நடக்குதுன்றதை நான் என்னால நம்பக்கூடியதா இருந்தது. அப்ப இப்படியான இது பணம், அதாவது ஃபைனான்சியல் கண்ட்ரோல் என்று சொல்றது, பணங்களால அதிகாரமும் அடக்குமுறையும் மேலோட்டமாக நாங்க சொல்லுவோம். இன்னும் ஒரு விதமாக நடக்கிறது என்னென்றால், இங்கே இருந்து போய் மேரி பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அங்கே இருந்து மனைவியை இங்கே கூப்பிட்டா பிறகு உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேண்டி வச்சிடுறது, அல்லது நீங்கள் அது செய்யணும் இது செய்யணும் ஏதாவது ஒன்று கேட்டோடனே கதைச்ச உடனே உண்மை நான் டிப்போர்ட் பண்ணிடுவேன், உண்மை நான் திருப்பி அனுப்பி போடுறதுக்கு எனக்கு எல்லாம் இருக்கு, என்னென்னா நான் தான் உண்மை ஸ்பான்சர் பண்ணினான் என்று சொல்லி பயமுறுத்துகிறது. இது இன்னொரு விதமாக. இப்படியாக அல்லது கணக்கு இருக்குது, வீடுகளை வேற ஒரு பேர்ல எழுதுறது, மார்ட்கேஜ் கட்டுறது. சில பெண்கள் அங்கிருந்து வந்தவர்களுக்கு கிரெடிட் கார்டுன்னா என்னன்னு தெரியாது. இவர்கள் அவையின் பேர்ல கிரெடிட் கார்டு எடுத்து பிறகு அதை மிஸ்யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டை கால் பண்ணிக்குள்ளதான் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அட இப்படி ஒன்று இருக்குது, இவ்வளவு கடன்,
என்ன துரத்தி துரத்தி இவங்க கேட்குறாங்க, காசை கொண்டு வா, காசை கொண்டு வான்னா நான் எங்க போறதுண்டு. சில பிள்ளைகளுக்கு ஆங்கிலமும் தெரியாது. இது இன்னும் ஒரு விதமான துன்புறுத்தல். அண்மையில இப்பொழுது பெரிதாக நடந்து கொண்டிருக்கிறது சோஷியல் மீடியா. இந்த போன் வச்சிருந்து சோஷியல் மீடியாவில் இளம் தலைமுறையினர், மற்ற தலைமுறையினர் எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்குள்ளால மிரட்டல், தகாத வார்த்தைகள் பாவித்தல், தேவையில்லாத படங்கள் அனுப்புதல், இவ்வாறாக சோஷியல் மீடியாவில் பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்குது. நான் இந்த ஒரு கிளையண்ட்டுக்காண்டி ஒருக்கா கோர்ட்டுக்கு போக வேண்டி வந்தது. எந்த ஜாப் வந்து லேசான ஜாப் இல்லை, அது இன்னொரு வாதமான ஜாப். ஏதாவது ஒன்று வந்தால் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் மீறி இறங்கணும். இப்போ ஒரு விதமாக ஒரு கேஸுக்கு நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். இது நடந்து கோவிடுக்கு முதல் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு இளம் கையும் வந்திருந்தவர், அவர் இன்னொரு இனத்தவர் வந்திருந்தவர். அந்த ஜட்ஜ் ஒன்றுமே கேட்கி, அந்த ஜட்ஜ் வந்து கேன் யூ ஷோ மீ யோர் ஃபோன் என்று தான் கேட்டான் அந்த இளம் பையன்கிட்ட. பின்ன அவர் ஃபோனை கொடுத்தோடனே அவ கடகடண்டு அதில் என்ன இருக்காது இதண்டு பார்த்துட்டு அவ சொன்னா, நீர் இந்த ஃபோனை வச்சுக்கொண்டு நீர் அடித்த ஆளுக்கு ஒரு மெசேஜ் போடும், சாரி சொல்லணும் எனக்கு முன்னுக்கண்டு சொல்லி போட்டு சொன்னா, நீர் இனிமேல் இந்த ஃபோன் 1 மாதத்துக்கு ஃபோன் பாவிக்க கூடாது. அதே நேரத்தில் நீர் அப்பா அம்மா வீட்டை விட்டு போகக்கூடாது, கர்ஃப்யூ போட்டவர். வேற ஒன்று ஃபோனைத்தான் அவ பார்த்து, ஃபோனில் தான் அவன் பனிஷ்மெண்ட், ஃபோனில் தான் எல்லாமே இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன், சோஷியல் மீடியாவை ஜட்ஜஸ் வேலும் சீரியஸா எடுக்கிறார்கள், வேற ஒன்றும் எடுக்காமலண்டு. இப்போ சோஷியல் மீடியாக்களால இந்த வன்முறைகள் வந்து நிறையவே வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுகள் நான் ஏன் சொல்றேன் என்றால், நாங்கள் தப்பி தவறி பாவிச்சிருந்தால் நாங்கள் திருந்தலாம், அது எந்த வயதாக இருந்தாலும். அடுத்தது, எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இதுகள் நடக்குதென்றால் நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை ஊட்ட வேண்டும். பேர பிள்ளைகளின் வாழ்க்கைகள்ல இது நடக்குது என்றால் அதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும். அது ஆண் பிள்ளைகள் விரட்டினாலும் கதைக்கலாம், ஆண் பிள்ளைகள் அவர்களை விரட்டினாலும் நாங்கள் கதைக்கத்தான் வேண்டும். இந்த வன்முறை என்றது தனியா இப்படி நடந்தது என்றால் மன உளைச்சலை அந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும். ஏனென்றால் அடிக்கு மேல் அடி அடிச்சால் அம்மியும் நகரும் என்ற மாதிரி இவைகளை செய்ய செய்ய அந்த அந்த அதுல தாக்கப்படுற அந்த நபருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். இது அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியாது, நான் செய்யறது சரியா, நீங்க நினைக்க கூடாது இந்த கல்வி அறிவில்லை பணம் இல்லாதவர்களாம் என்னட்ட வாரண்டு. என்னட்ட லாயர்ஸ் வந்திருக்கணும், டாக்டர்ஸ் வந்திருக்கணும், லாயர்ஸ் ஜட்ஜஸ் இந்த பிள்ளைகள் வந்திருக்கணும், பெரிய பெரிய பேர் போன படிச்சாக்கள் எல்லாற்ற சில மனைவிமார் வந்திருக்கணும், பிள்ளைகள் வரையினம். இப்ப பல விதமாக நடக்கிறது. இப்ப நாங்க நினைக்க கூடாது இது எந்த வீட்டுல நடக்கல, அங்கால வீட்டுல அல்லது காசுக்காரற்ற வீட்டுல நடக்கல, இல்ல படிச்ச எந்த வீட்டுல நடக்கல, இது அப்படியாண்டு இல்லை. அபியூஸ் இஸ் அன் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்று சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று இருந்தது. எங்களோட ஆஃபீஸில் லீசாவும் டாக்டர் புஷ்பா கனரட்னவும் ஐ திங்க் ராஜினியும் அதில் இன்வால்வ் இருந்தவ, பார்வதியும் இருந்தீங்களோ தெரியல. அது கனகாலத்துக்கு முதல் அது நடந்த ஒரு ரிசர்ச். இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அண்டு, ஏனெண்டா அது எல்லா இடமும் நடக்கிறது அண்டு. அப்போ நாங்கள் வந்து யோசிக்க கூடாது இது வந்து படித்தவர்கள் மட்டும் நடக்க இல்லையாண்டு, எல்லாருக்கும் நடக்குது. ஆனா என்னத்தை நான் நீங்க சொல்றேன் என்றால், அந்த தாக்கம் வந்து பாரதூரமான தாக்கம். அந்த தாக்கத்துக்குள்ள நாங்க போனோம் என்றால் மன உளைச்சல், அங்கலாய்ப்பு, வெறுப்பு அதுகளுக்குள்ள போனால் முழு குடும்பமுமே சிதந்து போயிடும். பிள்ளைகள் அதால தாக்கப்படுறது கூடுதலாக. டிட்டாச்மெண்ட் என்று நாங்க சொல்றது, அவர்கள் வந்து தங்களுடைய உணர்ச்சிகளை பகிர முடியாமல் ஒரு பெரிய ஒரு சுவரை எழுப்பி வச்சிருவார்கள். அது பிறகு அடுத்த தலைமுறைக்கு போகும். இப்படியே அது தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கும். அதுக்காக வேண்டித்தான் நாங்க நீங்க நினைக்க கூடாது இந்த துறையில வேலை செய்யறவைக்கு வேற வேலை இல்லையன்னு. சில ஆண்கள் சொல்றது நாங்கள் கேட்டிருக்கிறோம், என்ன அது அவைக்கு வேலை இல்லை, குடும்பத்தை தான் பிரிச்சு வைப்பினோம் என்று. எங்களோட தொழில் வந்து குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறதில்ல, குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதைத்தான் ட்ரை பண்றோம் நாங்கள். ஏனென்றால் இந்த வென் செயல் இல்லாம அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் பாதிக்காம என்ன செய்யலாம்,
அதுதான் கேள்விக்குறியே அல்லாமல் குடும்பத்தை பிரிக்கிறது வந்து பிரிகிறது வந்து அது கணவன் மனைவின்ற டிசிஷன். அது ஒன்றும் உங்களோட டிசிஷன் இல்லை. நாங்கள் அந்த குடும்பத்துக்குள்ள போறதும் இல்லை, தலையிடுறதும் இல்லை. அவையில் ஏதாவது வந்து கேட்டால் நாங்கள் அட்வைஸ் பண்றதும் கவுன்சிலிங், இந்த மனத்தாக்கங்கள்ல இருந்து வெளியில எடுக்கிறது, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று அறிவுரை கூறுறதும், இந்த அங்கலாய்ப்பு, மற்றது விரக்தி, அங்கலாய்ப்பு, கோபம், இவற்றுக்கு தகுந்த நாங்கள் மனத்திலே உள்ள உளைச்சலை எடுக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான சில டூல்ஸ் என்று சொல்றது. அதாவது என்னன்னு சொல்றது, இந்த டேப்லெட்ஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் தெரப்பியில சில சில உதவி காரணிகள் மாதிரி இருக்குது. அவர்களை செய்விச்சு அவைஇந்த மூளையில இருந்து சில விதமான கருப்பு நிற புள்ளிகளை நாங்கள் அகற்றி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றது. அதுதான் எங்களுடைய வேலை. அப்ப அது வந்து நாங்க செய்கிறது ஏனென்றால், இந்த வன்முறை இல்லாம ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்றோம், குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்லி வச்சிருக்கணும். அப்ப அதை நாங்கள் நிறைவேற்றத்துக்குத்தான் இந்த வேலையில ஈடுபடுறேன். இந்த வேலையில நான் மாத்திரமில்லை, என்னோட வேற ஆக்களும் வேற வித்தியாசமாக இங்க இருக்கிறார்கள். என்ற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் என்ன அவர்கள் எல்லாம் வித்தியாசமாக இந்த வேலையில நாங்கள் ஈடுபடுறது. ஆனா நான் ஒரு சைக்கோ தெரபிஸ்டனுடைய கூட ஆழமாக நான் அதுல வந்து பங்கு பெற்றது. சோ நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த இப்படிதான் செய்து கொண்டு போயிக்கல, இது வன்முறை தான் என்று சொன்ன உடனே அந்த பொம்பளை பிள்ளைகளோ ஆண்களோ மற்றவர்களோ சொல்லுவேன், அல்லது யாரோ ஆணிட்ட நாங்க நீங்க செய்தது முழுக்க வன்முறை, நீங்க இதுல இருந்து வெளியில வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து எப்படி நீங்க வெளியில வரலாம் என்று அவர்களுக்கு செய்ய அவே சொல்லணும், அட இது எனக்கு முதலே தெரிஞ்சிருந்திருந்தேன்னா நான் இப்படி எல்லாம் செய்திருக்க மாட்டேன். சில வேளையில சில ஒரு பெண் வந்து ஒரு 36 தரம் அடி வேணா அப்புறம்தான் போலீஸை கால் பண்ண ரிசர்ச்சின் படி. அப்ப அவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பிறகு கிளாஸஸுக்கு வந்து பேருந்து நாங்க கிளாஸ் எடுக்க சொல்லிவினோம். என்னண்டா கிளாஸ் எடுக்க என்ன சொல்லிவினோம்டா, அட எனக்கு இது முதலே நான் ஹை ஸ்கூல்ல படிச்சிருந்தா, முதலே எனக்கு தெரிஞ்சிருந்தா என்று சொல்ற ஆக்கள் இருக்கணும். பெண்களை கேட்டா, ஓ இது எனக்கு ஒரு வன்முறை என்று நான் தெரியல, நான் இப்படியே இருந்துட்டேன் என்று. கன குடும்பங்களுக்குள்ள அப்படியே இருக்கிறது. பிள்ளைகள் மரி பண்ண வேணும், பிள்ளைகளுக்கா வேண்டி இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனா அந்த பிள்ளைகள் எவ்வாறு தாக்கப்படுகிறார்கள் என்றதை நீங்க வந்து கவுன்சிலிங் அப்படி வந்தால் முதலே அதுக்குள்ளால உங்களை வெளியில எடுத்து இந்த குடும்பம் இன்னும் நல்லா வர்றதுக்கு செய்யலாம். ஏன்னா எவ்வளவோ பிள்ளைகள் வந்து பேந்து வளர்ந்து அவையில் மேரி பண்ணி பிறகு வந்து எங்கள்கிட்ட சொல்லுவினா, என் அம்மா அப்பாவை நான் இப்படி செய்யறத பார்த்துருக்கிறேன், எனக்கு அது பெரிய இதா இருந்தது, இப்ப எந்த லைஃப் வந்து இதே மாதிரித்தான் போகுது. அல்லது ஆம்பளை பிள்ளைகள் சொல்லுவினா, என் அப்பா இப்படி இருந்தவர், நான் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, ஆனா என்னை அறியாமல் அது வருகிறது, அதை லேர்னட் பிஹேவியர் என்று சொல்றது. அது எங்களை அறியாம அது வருகிறது என்று சொல்லுவார்கள். சோ இதுக்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த டாபிக், அதாவது இந்த குடும்பத்துல வன்முறைகள் நடைபெறுகிறது, அதுல இருந்து நாங்கள் எல்லோரும் வெளியில வர வேணும், தாக்கப்படுறவர்கள் தாக்குறவர்கள் எல்லோரும் வெளியில வர வேணும். இதுல நாங்கள் இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஆதங்கங்கள், வெறுப்புகள், பழகிய விதங்கள் தான் இன்னொரு உருவத்தை எடுத்து எங்களை அதை செய்ய பண்றது. அது லேர்னட் பிஹேவியர், பிளேமிங் என்றது. இது நான் செய்யல, சில ஆண்கள் குடிச்சு போட்டு வந்து அடிச்சு போட்டு சொல்லுவார்கள், அது குடிதான் என்ன அடிக்க பண்ணினேன். அங்கே ஒரு குடியும் அடிக்கிறே இல்லை. சைக்காலஜிக்கலி அப்படி நடக்கிறதே இல்லை. அதுக்காண்டே ஒரு பாடம் இருக்குது. அது ஏன் ஆள் மனத்துக்குள்ள அது இருந்து என்ன நடக்கிறது என்று சொல்லியே ஒரு ஒரு தியரி ஒன்று இருக்கிறது. சோ அப்ப நாங்க நினைக்க கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது இதுல ஈடுபட்டால் நீங்கள் துணிஞ்சு கதைக்கலாம். எந்த இது எந்த குடும்பம், இதுக்குள்ள தலையிடாதுன்னு சொன்னாலும் தயவு செய்து நீங்க சொல்லுங்க, நன்மைக்காக வேண்டித்தான் நாங்கள் தலையிடுகிறோம், நாங்கள் வந்து உங்களோட குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி தலையிட இல்லை, நல்ல வர வேணுமென்று தான் நாங்கள் தலையிடுகிறோம் என்று. சோ இதைத்தான் நான் இன்றைய கதைக்க விரும்பினது. ஏனென்றா இந்த சர்வதேச பெண்கள் தினம் அது ஒரு கொண்டாட்டம் என்று தெரிஞ்சாலும், இவை தெரிந்திருந்தால் தான் இதுகள் இந்த வன்முறைகள் நடக்கிறது. இதற்கு உதவியை நாடலாம், உதவி இருக்குது, உதவி நாடி வெளியில வந்தால் எவ்வாறு பிள்ளைகள் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் அப்படியெல்லாம் வேற விருப்பம் இல்லையண்டு இல்லை. ஆனால்
வீடுகள்ல இப்படி நடந்தால் அங்கால போனாலும் பிள்ளைகளுக்கு இன்னொரு விதமான மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னட்ட எத்தனையோ பேர் வந்து போவினம் சில வேளை கவலையா இருக்கும். என்ன நடக்கிறது? பிள்ளைகள் இந்த 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 ஜெனரேஷன் பிள்ளைகள் வரைக்குள்ளதான் இன்னும் கவலையாக நடுகளுமே கவலையா இருக்கும். ஆனா இந்த ஜெனரேஷனும் வரைக்குள்ள இது இப்படியே தொடர்ந்து போய்க்கொண்டு இருக்க போகிறதா என்றதுதான் ஒரு கேள்விக்குறி. அப்ப இந்த இந்த வசந்தம் வந்து அடிக்கடி இந்த ஒவ்வொரு மண்டேஸ்லயும் 3rd மண்டேயும் இது செய்கிறவர்கள் இதுக்குள்ளால நாங்கள் அறிகிறது கணக்க அதை நாங்கள் பிரயோசனப்படுத்தணும். பிரயோசனப்படுத்தி ஒரு குடும்பம் 2 குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்தாலே எத்தனையோ தலைமுறையை நாங்கள் பாதுகாத்ததுக்கு சரியாக இருக்கும். சோ இதோட நான் இதை முடிச்சு கொள்கிறேன். இன்னும் 2 பேர் கதைக்க இருக்கிறார்கள். கேள்வி கமெண்ட்ஸ் நேரம் வரையும் நான் இருப்பேன். அந்த கேள்விகள் இருந்தால் நீங்கள் அந்த டைம் கேட்கலாம். நன்றி. நன்றி சதா. மிகவும் குடும்பங்களுக்கு தேவையான விடயங்களை பற்றி அங்கு தெளிவாக எடுத்து கூறினீர்கள். நிறைய விஷயங்கள் இந்த குடும்பங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அந்த ஆறாத காயங்கள் எத்தனையோ இருக்கின்றன குடும்பங்களிலே. நாங்கள் இந்த போர்க்கால சூழலில் வாழ்ந்தவர்கள் பலர் இங்கு வந்திருக்கிறோம். அந்த போர்க்காயங்கள் எங்களுடைய மனதிலும் எங்களுடைய உடலிலும் எங்களுடைய உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகள் சின்ன சின்ன இளையங்கள் எல்லாவற்றிலுமே புகுந்து அவை மிகவும் கஷ்டமான பிரச்சனையை தருவனவாக இருக்கின்றன. இந்த பிரச்சனை, அதாவது நாங்கள் போர்க்கால சூழலாலே பாதிக்கப்பட்ட அந்த தாக்கம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்று தொடர்ந்து இது போய்கொண்டிருக்கின்றது. இதை பற்றிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனை ட்ரோமா என்று சொல்லுவார்கள். இந்த ட்ரோமா என்பது தனியா நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அது மறைமுகமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குமே நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதில் இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் பல முயற்சிகளை செய்ய வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியாக சதா விவேகானந்தனுடைய நிறுவனத்திலே ஒரு வாலண்டியராக வேலை செய்த ஒரு பெண், அவர் அனோஜா செல்வராஜா. அவர் ஒரு இந்த துறையிலே மிக ஆளுமை கொண்ட ஒரு பெண். குடும்ப வன்முறை கூடாது, இளைஞர்களுக்கு ஏற்படும் வன்முறை, இளைஞர்களுக்கு ஏற்படும் துன்பம் மிக அபத்தமானது. தமிழ் இளைஞர்கள் படும் துன்பம் பற்றி அவ ஒரு அட்வொகேட். அதாவது அது பற்றி மற்றவர்களுக்கு பேசி எடுத்து கூறி அந்த இளைஞர்களுடைய காயங்களை ஆற்றும் அந்த பணியிலே மிக முக்கியமாக சமூக மட்டத்திலே செயல்படுபவர். அவரை இப்பொழுது அழைக்கின்றோம். அனோஜா செல்வராஜ். Hi everyone. My name is Anoja and it's truly an honor to be here connecting with all of you amazing individuals. So I'm going to do the talk in English. Did you want to translate for me? You're on mute. ஆங்கிலத்திலே சொல்ல இருக்கிறேன். நான் அவரை சில விஷயங்கள் கூறிய பின்னர் அதனை மொழிபெயர்க்கின்றேன். So I will be translating you after you say some few sentences, because I don't want to do word-to-word translation. Sure, no problem. So today I would like for each one of you to reflect on your own journey and think about that throughout this short talk. உங்களுடைய பிரயாணத்தை, அதாவது எப்படி நீங்கள் பயணம் செய்கின்றீர்கள் இந்த துறைக்கூடாக என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவதானித்துக் கொள்ளுங்கள். So what defines you? What makes you who you are? This is a really big question and it's okay if you don't have an answer right away. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் உங்கள என்னத்தை நீங்க என்றதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்குரிய விடைய நீங்களே யோசிச்சு பாருங்கள். So we might not know the answer and that is okay. There's no right or wrong answer here. இதுக்கு சரி பிழை சொல்ல முடியாது, எது சரி எது பிழை என்று சொல்ல முடியாதுதான் எங்களுடைய விடை இருக்கும்.
So some common answers might be personal values, life experiences, passion, career, interest, family and friends, etc. Maybe it was one of these things, or maybe it was a combination. எங்கள்ட்ட வந்து பல அம்சங்கள் எங்கள்ட்ட இருக்குது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில அனர்த்தங்களை சந்திச்சுக்கிறோம், நன்மைகளை சந்திச்சுக்கிறோம், எங்களோட குடும்பங்கள் போன்ற பல விஷயங்களை சந்திச்சுக்கிறோம். அப்ப அதிலே ஏதாவது உண்டாக இருக்கலாம். So what's great about this exercise is that everyone's answer will be different. இதுல வந்து எங்களுடைய விடை வந்து ஒரு கேள்வி கேட்டோம்டா இந்த விடயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான விடை தான் வரும். So we're all unique and special in our own ways, and that's the strength of each person, that there's only one of you out there. அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானதாக இருக்கும். So I think it's very important to acknowledge that we each have our own path. Your path can encounter many hardships, mistakes, uncertainty, but those do not define you. Although they are a part of us, they do not define us. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கரடு முரடான பாதைக்குள்ளால போனவர்களாக இருக்கலாம். இப்ப நாங்கள் செல்ற வழி வந்து எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான வழியாகத்தான் இருக்கும், ஒவ்வொருத்தரும் பயணம் செய்யற வழி. So life and feeling empowered is not a destination, but rather a journey of self-discovery, growth, and self-love. வாழ்க்கை என்றது ஒரு மலர் படுக்கை அல்ல. வாழ்க்கை வந்து ஒரு பிரயாணம், அதாவது பயணம். தொடர்ந்து பயணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்க பிறந்த முதல் இறக்கும் வரையும் ஒரு பயணம். So to truly empower ourselves, we must first accept that we are capable of achieving our dreams. This belief forms the foundation for everything else to fall into place. Our greatest strength lies in embracing ourselves and being true to ourselves. Okay. Sorry. Sada, can you go ahead, because it's something going on with my computer. Do that. Our life journey பத்தி பேசுங்க. Yeah. And நான் செய்யட்டா? Okay, சொல்லுங்க. Okay. Anoja, can you repeat that sentence? Sure. So to truly empower ourselves, we must first accept that we are capable of achieving our dreams and goals. முதல்ல எங்களை நாங்கள் மேம்படுத்த வளப்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள திறமை இருக்கு, எங்களால வளர முடியும், செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்ப வேணும். So this belief forms the foundation for everything else to fall into place. இந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் அடித்தாளமா அத்திவாரமிடம் எங்களோட வாழ்க்கைய கட்டி எழுப்புறதுக்கு. So empowerment begins with acknowledging that we have control over our own life. எம்பவர்மெண்ட், மேம்படுத்தல் என்பது எங்களோட வாழ்க்கை எங்களோட கையில இருக்குன்றத நாங்க நம்புறதுக்கு அது முக்கியமான அத்திவாரம். So you are the captain of your ship. What you make your life is largely up to you. நீங்க தான் உங்களோட கப்பலின் மாலுமி, தலைவர். சோ அதை எப்படி கொண்டு செலுத்துறதுன்றது உங்களை பொறுத்து. So this means taking ownership of your actions, your decisions, and their consequences. அப்படி என்று சொன்னா உங்களோட செயலுக்கு நீங்க பொறுப்பெடுக்கிறது, உரிமை எடுத்துக்கொள்றது உங்களை பொறுத்து, உங்களோட கையில இருக்குது. It is about recognizing that you have the power to shape your own destiny, and the choices you make today will impact your future. உங்களோட வாழ்க்கைய சரியான வகையில கொண்டு செலுத்துறது, எங்க போய் அடைகிறதுன்றதுக்கான பவர், அதிகாரம், ஆளுமை எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு என்பதை நீங்க அறிஞ்சு அதை கொண்டு போறதுக்கு இந்த நம்பிக்கை முக்கியமான அடித்தளமா இருக்கு. So let's remember, feeling empowered and confident is something that we can all achieve. ஆகவே எங்களுக்குள்ள அந்த மேலாண்மை, மேம்படுத்தலும் தன்னம்பிக்கையும் நாங்க என்னத்தை அடையணுமோ அதுக்கு அது உதவி செய்து வழிவகுக்குது. எங்களோட நம்பிக்கை தான் முக்கியம். So it's about believing in ourselves, staying true to who we are, and knowing that we're valuable just as we are.
எங்கள்ல நாங்கள் நம்புறது மற்ற எங்களுக்கு நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறது. நாங்கள் யார் என்பதை நாங்க அறிஞ்சு கொண்டு அதுக்கேற்றபடி நாங்க எங்களை கொண்டு போகல எங்களோட மேம்படுத்தல் சரியாக இருக்கும். So thank you for joining me today. I hope you enjoyed this small session. This was supposed to be for the youth, so I'm hoping you can share this knowledge with your grandchildren and anyone you know. Thank you. இன்றைக்கு நீங்க இதுல இணைஞ்சு கொண்டதுக்கும் என்னுடைய இந்த உரைய செவிமடுத்ததுக்கும் நன்றி. இது ஒரு சிறிய உரை. இந்த உரை வந்து நிறைய இளைஞர்களுக்கானது. நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய பேர பூட்ட பிள்ளைகளோடும் இத பகிர்ந்து கொள்ளுவீங்க என்று நன்றி. Thank you, Anoja. இது மிகுந்த ஆழமான Aunty, you are on mute. ஒரு சிறிய நேரத்துக்குள்ளே அவர் மிகுந்த ஆழமான ஒரு உரையை இங்கு தந்திருக்கிறார். இது இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் எல்லோருக்குமே பொதுவாக பொருத்தமான ஒரு ஆழமான ஒரு உரை. அனோஜா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. இளைஞர்களை வழிபடுத்துவதற்கு ஒரு திறமான ஆளை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி அனோஜா. Thank you very much for your input. It's really great. You will be a successful woman among the youth and also among the Tamil community to guide them to achieve what they want in this country. Thank you very much. அடுத்ததாக எங்களுடைய டாக்டர் காயத்ரி நாகநாதன் அவர் இப்பொழுது பேச இருக்கின்றார். அவர் ஒரு சமூகத்திலே மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு பெண். அண்மையிலே பல்கலைக்கழகத்திலிருந்து, யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருந்தார் ஒரு டீன் ஆஃப் தி ஃபேக்கல்டி. அவர் வந்திருந்த பொழுது கூட அன்றுதான் நான் முதல் அவரை நேரடியாக நான் சந்தித்தது. ஆனால் அதுக்கு முன்னரும் எங்கேயோ சந்தித்திருக்கின்றேன் ஞாபகம். ஆனால் அவர் இப்பொழுது அவரை நான் மிகுந்த நீண்டகால ஒரு சிநேகிதம் போல அந்த அளவுக்கு மிக ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு பெண்ணாக இருக்கின்றார். அவர் எங்களுக்குள்ளே சர்ஜன்ஸ் என்று, அதாவது அறுவை சிகிச்சை செய்பவர்கள் மிக மிக அரிதாகத்தான் இருக்கின்றார்கள். ஏராளமான குடும்ப வைத்தியர்கள் தமிழர்களிடையே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த துறையிலே அறுவை சிகிச்சையிலே மிக குறைவானவர்கள், அதுவும் குறிப்பாக பிரஸ்ட் கேன்சர் அல்லது பிரஸ்ட் ஹெல்த் தொடர்பான அறுவை சிகிச்சையிலே நாங்கள் யாரையும் காண முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு இங்கே அந்த துறைகளிலே அவர்கள் புலமை அடைவதற்கு முயற்சி செய்வதில்லை. ஏனென்றால் அது நீண்ட கால படிப்பு, அது கஷ்டம் என்று சொல்லி அதை தவிர்த்து குடும்ப வைத்தியர்களாகவே பலரும் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவருடைய வெற்றியை, இப்பொழுதுதான் அது படித்து முடித்திருக்கின்றார், அவருடைய வெற்றியை நாங்கள் சமூகமாக சேர்ந்து கொண்டாடுவோம். அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுதே இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே சென்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு பிரஸ்ட் கேன்சர், அதாவது சர்ஜிக்கல் ஒன்காலஜி ஃபெலோவாக UFTல இருந்து கொண்டு அங்கு போயிருக்கிறார். படிப்பு, அதாவது பட்டதாரியாக ஆக முன்னமே அங்கு சென்றிருக்கிறார். அதற்கு பின்னர் இப்பொழுது அவர் அங்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து. அதை விட அவர் மாஸ்டர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்திலே, எங்களுடைய வசந்தத்தினுடைய தலைவரும் மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்திலே மாஸ்டர்ஸ் டிகிரி ஹெல்த் சயின்ஸ்ல எடுத்தவர் என்பதை நாங்கள் பெருமையிடம் கூறிக்கொள்கின்றோம். மெக்மாஸ்டர் இந்த துறைகளிலே ஹெல்த் சயின்ஸ்லேயே மிக நல்ல நிபுணர்களை உருவாக்குகின்றது என்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி மேனேஜ்மெண்ட் அதில் அவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். இங்கே டொரண்டோ யூனிவர்சிட்டியில் அவர் இப்பொழுது சர்ஜிக்கல் ஒன்காலஜி ஃபெலோவாக டொரண்டோ யூனிவர்சிட்டியிலே தன்னுடைய ஆய்வை முடித்துக்கொண்டு இப்பொழுது சர்ஜனாக எங்கு செல்கின்றார் என்பது தெளிவில்லை. சென்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறார் என்று ஒரு வதந்தி அடிபட்டது. அங்குதான்
சென்றால் எங்களுக்கு தமிழர்களுக்கு சேவை இருக்கும். இந்த பிரஸ்ட் கேன்சர் அந்த துறை வந்து எங்களுடைய சமூகத்திலே மிக மிக கஷ்டமான ஒன்று. நான் சொல்லுவது வந்து இந்த பெண்களுக்கு பிரஸ்ட் மெமோகிராம் செய்யக்குள்ள அந்த மார்பகத்திலே கட்டி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு அதற்கே எங்களுக்கு வந்து இந்த பெண்கள் அந்த பெண் ஆய்வாளர்கள் இதுல ஈடுபட மாட்டார்களா என்று எங்களுக்கு அந்த அந்த டெஸ்ட் நாங்க செய்யக்குள்ள எங்களுடைய மார்பகத்தை வைத்து அமர்த்துற அந்த 2 தகடும் மிக பாரதூரமான ஒரு நோவை ஏற்படுத்தும். அதனாலேயே சிலர் அதுக்கு போவதில்லை. நானே சில வேளையில இதை சொல்லியும் இருக்கின்றேன். இந்த துறையிலே ஏன் இன்னமும் ஒரு ஆய்வு செய்து இதை இந்த இந்த டெஸ்டை இன்னும் இலகுவாக்குகிறார்கள் இல்லை என்பது. அப்படியான ஒரு துறையாக அந்த துறை இருக்கின்றது. அந்த துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் மிக அண்மையிலே சென்டனரி ஹாஸ்பிட்டலிலே தெற்காசியர்களுக்கு ஒரு மார்பக நோய் பற்றிய கேன்சர் பற்றிய பிரஸ்ட் கேன்சர் பற்றிய ஒரு கருத்தாடல் நடந்தது, ஒரு கான்ஃபரன்ஸ். அதற்கு தெற்காசிய பெண்கள் பலரும் சென்றார்கள். அதற்கு அவர் சமூகத்தை இணைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்து எங்களை அணுகினார். நாங்கள் வசந்தம் அந்த அன்று அந்த அந்த நிகழ்விலே கலந்து கொண்டோம். பல தமிழ் பெண்களை அங்கு அனுப்பக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே பலர் போக இருந்தார்கள், ஆனால் இடம் இல்லாமல் போய்விட்டது. 100 பேருக்கு தான் அங்கு இடம் இருந்தது, அவ்வளவுக்கு ஃபுல் ஆகிவிட்டது. அப்ப மிச்ச ஆக்களுக்கு அது தேவை இருக்கின்றது என்பது அங்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இப்பொழுது இந்த பிரஸ்ட் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் ஹெல்த் என்ற தலைப்பிலே உங்களுடன் உரையாடுவார். அவர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனா இந்த ஸ்லைட்ஸ் வந்து ஆங்கிலத்திலே இருக்கும். அது உங்களுக்கு தேவையான நேரத்திலே அதனை பற்றி அவர் விளக்கம் கொடுப்பார். நன்றி டாக்டர் காயத்ரி நாகநாதன். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பார்வதி, மிக நன்றி அழைத்ததுக்கு. இப்படி உங்களோட மக்களுக்காக இப்படி ஒரு ஒரு உரையாடல் செய்யறதுக்கு எனக்கு மிக பெருமையா இருக்கிறது. மார்பக புற்றுநோய்ன்றது ஒரு முக்கியமான தலைப்பு, பெரிய தலைப்பு. இதை பற்றி நாள் முழுக்க கதைக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு ஒரு சுருக்கமான அறிமுகம் செய்யலாம்னு தான் இந்த ஸ்லைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ முதல் பார்க்கறதுண்டா முதல் கேள்வி கேட்கணும் என்னென்றா மார்பக புற்றுநோய் என்றா என்ன, அடுத்தது அதுக்குரிய அறிகுறிகள் என்ன, மார்பக புற்றுநோயை எப்படி கண்டறிவது, அண்ட் கடைசியா அடுத்ததாக மார்பக புற்றுநோய்க்கு என்ன சிகிச்சைகள் இருக்குது, அண்ட் கடைசியா அதோட சம்பந்தப்பட்ட ஆபத்து கரணிகள் என்ன, அதை பற்றி தான் நான் கதைக்க போறேன். இடையில அது கேள்வியில் இருந்தா தயவு செய்து கேளுங்க. எனக்கு ஏழுமான அளவுக்கு நான் தமிழ்ல பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன். இடையில டாக்டர் கந்தசாமி கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு உதவி செய்வேன் நினைக்கிறேன். முதலாவது நன்றி. முதலாவது மார்பக புற்றுநோய் என்றா என்ன? இது இந்த abnormal cell growth, மார்பகத்துக்கு உள்ள அசாதாரண செல் வளர்ச்சி என்று தான் சொல்லலாம். இதுல பல வகைகள் இருக்குது மார்பக புற்றுநோயில. ஆனா அந்த பொதுவா பார்க்கல இந்த 2 வகைகள் தான் நாங்க கூடுதலா பாக்குறது. ஒன்று டக்டல் கார்சினோமா, அடுத்தது லாபுலர் கார்சினோமா. இந்த 2 வகையிலையும் இப்ப இந்த அடுத்ததாக நாங்க பாக்குறது இந்த கட்டிக்குள்ள இருக்கிற இந்த குறிப்பங்கள். ஸோ அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் டியூமர் மார்க்கர்ஸ். ஸோ அதுல எஸ்ட்ரோஜன் உண்டு, அடுத்ததாவது ப்ரொஜெஸ்டரான், மூன்றாவது HER2 என்று சொல்றது ஹியூமன் எபிடெர்மாய்டு க்ரோத் ஃபேக்டர் ரிசெப்டர் 2. இந்த 3 டியூமர் மார்க்கர்ஸை வச்சு தான் நாங்க அடுத்த இந்த சிகிச்சைகள் என்ன செய்யலாம்னு பாக்குறது. ஸோ இந்த படத்துல பார்க்கல இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பால் குழாய் காட்டியிருக்குது. அது ஒரு நார்மல் ஹெல்த்தி பால் குழாய், இதுல வருத்தம் ஒன்றும் இல்லாதது. நடுவுல பார்த்தீங்கன்னா அதுல மார்பக புற்றுநோய் வளர தொடங்குது, ஆனா அந்த குழாய்க்கு உள்ளேயே அந்த புற்றுநோய் இருக்குது. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சாரி அந்த கடைசியா பாத்தீங்கன்னா அந்த புற்றுநோய் அந்த குழாய்க்கு மீண்டி வளர தொடங்கிட்டுது. அதான் இன்வேசிவ் டக்டல் கார்சினோமா என்று சொல்றது. ஸோ இதான் ஒரு 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 சிம்பிளான வழியில இது புரிஞ்சு கொள்ளலாம்.
ஸோ இதுக்கு மரபு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட இந்த அறிகுறிகள் என்று சொல்லிக்கல என்னென்ன அறிகுறிகள் நாங்க பார்க்கறது. ஸோ முதலாவது நோ இல்லாட்டிக்கு வலி என்று சொல்லி தான் கன பேர் வாரது இந்த நிபுணர்கிட்ட இப்படி இது ஒரு இப்படி நோ இருக்குதுன்ற இந்த மரபத்துல. ஆனா அந்த பொதுவா பார்க்கல மார்பக புற்றுநோய் அண்டு வரைக்குள்ள ஒரு கட்டியா வரும். அதுவும் அந்த நோ இல்லாத இந்த வலி இல்லாத கட்டியா தான் வரும். சில பேருக்கு அந்த விரைவான வளர்ச்சி வரைக்குள்ள அந்த புற்றுநோய் விரைவான வளர்ச்சிய வளர வைக்கல அந்த சிச்சுவேஷன்ல சில பேருக்கு இப்படி நோ இல்லாட்டிக்கு வலி வருது. ஆனா பொதுவா பார்க்கல புற்றுநோய் என்பது ஒரு நோ இல்லாத வலி இல்லாத கட்டியா தான் வரும். அடுத்த அறிகுறிகள் என்று பார்க்கல இன்ஃப்ளமேஷன், அதாவது இந்த சிவத்து வாரது இல்லாட்டிக்கு ஸ்வெல்லிங்கா வாரது. அது அகேன் புற்றுநோயோட பெருசு சம்பந்தப்பட்டது இல்லை. சில பேருக்கு தொற்று வரைக்கும் இல்லாட்டிக்கு அது அந்த மார்பத்துக்கு அது அடிபட்டு அப்படி நடந்தாதான் இப்படி அந்த சிவத்து வாரது வீக்கமா வாரது. ஆனா மார்பக புற்றுநோயின்ற வரைக்கும் அந்த வீக்கம் சிவத்து வாரதெல்லாம் வெறும் ரேரா தான் வருது. அப்படி வந்தா நாங்க சொல்றது அது இன்ஃப்ளாமட்டரி பிரஸ்ட் கேன்சர், இன்ஃப்ளாமட்டரி பிரஸ்ட் கார்சினோமா. ஸோ இன்ஃப்ளாமட்டரி பிரஸ்ட் கார்சினோமான்றது மிகவும் அரிதானது என்று சொல்லலாம். அது அப்படி வந்தா ஒரு 6 மாசத்துக்கு உள்ள பல இடத்துல மார்பகத்துல சிவத்து வந்து வீக்கமா வந்து வரைக்கும் அது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது உடனே நீங்க உங்களோட நிபுணரோட போய் கதைச்சு அதுக்கு ஒரு பரிசோதனை செய்யணும். அடுத்த அறிகுறிகள் என்று பார்க்கல nipple retraction, அதாவது முல்லைக்கம்பு பின்வாங்கல். இது எப்படி வாரதுண்டா மார்பகத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த புற்றுநோய் கட்டி வளர்ந்தோண்ட வரைக்குல உள்ளுக்கு இருக்க அந்த பால் குழாய இழுத்து வச்சிருக்கும். அப்ப வெளியுண்டு தோலை பார்க்கல ஒரு டெதரிங் இல்லாட்டிக்கு அந்த பின்வாங்கல் மாதிரி தெரியும். ஸோ அது ஒரு முக்கியமான அறிகுறல் கவனித்துக் கொள்ளணும். அடுத்தது ஸ்கின் சேஞ்சஸ், அதாவது இந்த காஞ்சு வர மாதிரி இல்லாட்டிக்கு செட்டில் வர மாதிரி இருந்தா அது எஸ்பெஷலி அந்த முல்லைக்கம்புல வந்தா இது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இது இந்த மார்பத்தின் ஆரம்பம்னு சொல்லலாம் சில பேருக்கு. ஸோ அது முக்கியமா கவனித்துக் கொள்ளணும். கடைசியா முக்கியமான அந்த அறிகுறல் சொல்றதுண்டா nipple discharge, அதாவது முல்லைக்கம்புல நீர் மாதிரி வாரது இல்லாட்டிக்கு ரத்தம் மாதிரி வந்தா இது அங்க சரியான முக்கியமான ஒரு அறிகுறல். இதே இப்படி உங்களுக்கு வந்தா தண்டை பாட்டுக்கு வந்தா இல்லாட்டிக்கு நீங்க அமத்தைக்குள்ள அப்படி வந்தாலும் முக்கியமா இது போய் உங்களோட நிபுணரோட கதைக்கணும் இதை பற்றி. ஸோ இதுல சில படங்கள் போட்டிருக்கேன் என்னென்ன அந்த அறிகுறிகள் நீங்க கவனிக்கணும் வேண்டும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற படத்துல இதுதான் அந்த முல்லைக்கம்பு பின்வாங்கல். ஸோ இந்த பக்கம் நோமலா இருக்குது, இந்த பக்கத்துல அந்த பின்வாங்கல் தெரியுது. இதுலயும் இது இந்த ஆம்புலன்ட் பிரஸ்ட் கேன்சர்ல தெரியுது. அந்த முல்லைக்கம்பு வாங்கி நிக்கல இது கொஞ்சம் முக்கியமான அறிகுறல் நீங்க கவனிக்கணும் வேண்டும். இந்த படத்துல இது இந்த பவுடராஞ்ச் என்று சொல்றது, இந்த சின்ன சின்ன பாலம் மாதிரி வாரது, இது முக்கியமான ஒரு அறிகுறல். இது இந்த இன்ஃப்ளாமட்டரி பிரஸ்ட் கேன்சரோட சம்பந்தப்பட்டது. இது முக்கியமா நீங்க கவனித்துக் கொள்ளணும். ஸோ அடுத்தது இது எப்படி டயக்னோஸ் பண்றது, அதாவது மார்பக புற்றுநோய் எப்படி கண்டறிவது. ஸோ இதில் இப்போ டாக்டர் கந்தசாமி முதலே சொல்லியிருக்கேன் மேமோகிராஃபி. ஸோ மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட், இந்த கடைசி படத்தில் எம்ஆர்ஐ, இந்த 3 பரிசோதனை தான் நாங்கள் கூடுதலாக பாவிக்கிறது. இந்த 3ல நீங்க அந்த பரிசோதனை செய்த பிறகு ஏதாவது சந்தேகமான கண்டுபிடிப்பது அது இருந்தா அடுத்த கட்டம் என்னதுண்டா ஒரு அடுத்த படி என்னண்டா நீ பயாப்சி செய்யறது. ஸோ இந்த படத்துல அல்ட்ராசவுண்டை வச்சு அந்த இடத்துக்கு கொஞ்சம் விரைப்பு ஊசி போட்டுட்டு இப்போ இந்த பயாப்சி 2-3 தடவை அவையில் எடுப்பேன். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போறது. ஸோ இப்போ மார்பக புற்றுநோய்க்கு என்ன சிகிச்சைகள் இருக்குதுன்னு பார்க்கல. முதலாவது சிகிச்சை நாங்கள் சொல்லக்கூடியது அறுவை சிகிச்சை, அதாவது சர்ஜரி. அதுல 2 வகைகள் இருக்குது.
பிரஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி, அதாவது அந்த கட்டியும் ஒரு கொஞ்சம் நார்மல் டிஷ்யூம் சேர்ந்து எடுக்கிறது, அதுதான் பிரஸ்ட் கன்சர்விங் சர்ஜரி. மற்றது மஸ்டெக்டமி, முழு மார்பகம் எடுத்து விடுறது. வேற சிகிச்சைன்னு சொல்லிடல, கதிர்வீச்சு சிகிச்சை சாரி, அது இந்த ரேடியேஷன் தெரப்பி என்று சொல்றது. ஹார்மோன் சிகிச்சையும் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, வெவ்வேறு பல விதத்துல ஒரு சிகிச்சைகள் இருக்குது பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. கடைசியா கொஞ்சம் பிரீஃபா ஒரு ஒரு கதைக்க வேண்டியது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லிக்கல இது இந்த ஆபத்து காரணிகள். ஸோ இதுல பல ஆபத்து காரணிகள் இருக்குது. முக்கியமா சொல்லிக்கல பெண்களுக்கு தான் இந்த கூடுதலா இந்த மரபு புற்றுநோய் வாருது. ஆண்களுக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனால் குறைவு. வயசு போக போக, ஸோ 40-50 வயசுக்கு மேல போகல தான் கூட இன்னும் ரிஸ்க் கூடி கொண்டு போகும். சில ஜெனடிக் ஃபேக்டர்ஸ், அந்த குடும்பத்து ஹிஸ்டரி, அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்க்கு அப்படி மரபுற்றுநோய் வந்திருந்தா உங்களுக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் சொல்லிக்கல உங்களோட தாய், உங்களோட சகோதரி, உங்களோட பிள்ளைகள், மகள் மேர அவைகளுக்கு அப்படி வந்தா உங்களுக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆபத்து காரணிகள் இருக்குது. ஆனா முக்கியமா யோசிக்க வேண்டியதுண்டா ப்ரிவென்ஷன். அதாவது இப்படி மரபு புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும், உங்களால என்ன என்ன முயற்சிகள் செய்யலாம் என்று சொல்லிக்கல. முக்கியமானது ஆல்கஹால் லிமிட் பண்றது, அதாவது மதுபானத்தை குறைக்க வேண்டியது. ஒரு கிழமையில 3 ட்ரிங்க்ஸுக்கு மேல எடுத்தா அந்த பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்கை கூட்டி கொண்டு போகும். அடுத்தது ஹெல்த்தி வெயிட்ஸ், ஆரோக்கியமான எடையை மெயின்டைன் பண்றது மிக முக்கியம். அண்ட் வழக்கமான அந்த உடற்பயிற்சி செய்யறது மிக முக்கியம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நாங்க ப்ரிவென்ஷன் என்று சொல்லிக்கல, இல்லாட்டி அந்த ஆபத்து காரணிகளை குறைக்கணும் என்று சொல்லிக்கல, இந்த 3 தான் நாங்க செய்ய முடியும். ஸோ முக்கியமான அந்த கடைசியா நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஸ்கிரீனிங் தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கிரீனிங் என்பது உங்களுக்கு ஒரு அறிகுறிகளும் இல்லை, ஆனா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள மெமோகிராஃபி போய் செய்யணும். உங்களோட இப்போ அன்டாரியோக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கிரீனிங் கைட்லைன் சொல்றது 50 வயசுலேருந்து 74 வயசு மட்டும்தான் இருக்கிற பெண்களுக்கு அந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த இனி வார இலையுதிர் காலத்துல இனி 40 வயசுக்கு குறைக்க போறேன். ஸோ அந்த 40 வயசுலேருந்து 74 வயசு மட்டும் இருக்கிற பெண்கள் எல்லாம் போய் இந்த மேமோகிராம் கட்டாயம் செய்யணும். அப்படி செய்யறது இந்த முக்கியத்துவம் என்னன்னா, இந்த மார்பக புற்றுநோய் வந்த இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா அந்த கூட சிகிச்சைகள் இருக்குது உங்களுக்கு. அதை விட்டுட்டு கட்டி வந்து அதை பற்றி இக்னோர் பண்ணிட்டு இருந்தா இந்த கூட அட்வான்ஸ்ல வந்து நீ கேட்கல கணக்கு அந்த சிகிச்சை ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம போயிடும். ஸோ எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அப்போ அந்த கைட்லைன்ஸை மீட் பண்றீங்களோ, நீங்க அந்த மேமோகிராம் போய் செய்யுங்க. இது மிக முக்கியம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட குடும்பத்தினருக்கு எல்லாம் இது முக்கியமா ஒருபடியா சொல்றேன். ஸ்கிரீனிங் சேவ்ஸ் லைவ்ஸ். ஸோ அதோட நான் இந்த உரையை முடிக்கிறேன். மிக நன்றி. ஏதாவது கேள்வியில் இருந்தால் நான் ஐம் வெரி ஹாப்பி டு டேக் இட். நன்றி டாக்டர் காயத்ரி நாகநாதன். என்னுடைய சிநேகிதி ஒருவருக்கு கூட அண்மையில் இறந்தவர். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் இருக்கும் அவர் இறந்து. அவர் அவருடைய அம்மாவுக்கோ அவருடைய பரம்பரையிலே அந்த மார்பக புற்றுநோய் இருந்தது. அப்ப அவருக்கு வரக்கூடும் என்றது அவருக்கு தெரியும் நன்றாக. ஆனா இந்த கோவிட் சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதனை தவிர்த்து இருந்தபடியா, அதாவது ஒரு முறை எடுக்க வேண்டிய காலம் அவர் எடுக்காம 2 வருஷத்தாலும் போய் எடுத்திருக்கிறார். அப்பொழுது அது கூடி விட்டது. அதனாலே அவருடைய உயிர் பிளக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி அதை தவிர்ப்பதால் எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்குள்ளேயே பல சமூகத்திலே உள்ள அக்கறை உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த குடும்பங்களிலே. ஆகவே இந்த விஷயத்திலே வந்து நாங்கள் மிக உன்னிப்பாக செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது சபையோருக்கான ஒரு நேரம். இந்த மூவரும் இங்கு இருக்கின்றார்கள்.
சதா விவேகானந்தன் இருக்கிறார், அனோஜா செல்வராஜா இருக்கிறார், டாக்டர் காயத்ரி நாகநாதன் 3 பேரும் இங்கு இருக்கிறார்கள். மிக சிறந்த விடயங்களை இங்கு உரையாடி இருக்கிறார்கள். அவர்களிடையே உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கருத்து பற்றி கூறுவதற்கு நாங்கள் இறுதிய நிமிடங்களை செலவழிக்கலாம். இப்பொழுது தனியாக கேள்வி மட்டும் கேட்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். ராஜினி தாசிசியஸ் இவர்களை வழி நடத்துவார். ஆண்டி எனக்கு அக்சஸ் தாங்க.